லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பல கஷ்டமான சுற்றுக்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் போட்டியாளர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டு அந்த போட்டியில் வாரத்துக்கு வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்று வருகின்றார்கள். ஜோசி திவினேஸ் போன்றவர்கள் வருகின்ற ரசிகர்களால் பாராட்டப்படாத நாட்கள் இல்லை என்று கூற வேண்டும். போட்டியை விட்டு வெளியேறிய சிறுவர்களும் அங்கு திறம்பட பாடிய சிறுவர்களாகவே பார்க்கப்படுகின்றார்கள். டவுன் பஸ் ரவுண்டில் நடைபெற்ற பாட்டு போட்டியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பாடியிருந்தார்கள். ஆனால் நடுவர்களின் புள்ளியிடல் தொடர்பாக அங்கு 2 போட்டியாளர்கள் அந்த போட்டியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதில் எல்லா குழந்தைகளும் தங்களின் சிறப்பான திறமையை வெளிக்காட்டியதுடன் அவர்கள் எதிர்காலத்தில் நாங்கள் சிறந்த பாடகராக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கின்றார்கள். இருந்தும் நிகழ்ச்சியின் கட்டாய கட்டுப்பாட்டின்படி போட்டியை விட்டு புள்ளிகளின் அடிப்படையில் போட்டியாளர்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 4 வாரங்களாக எந்த ஒரு எலிமினேஷனும் நடைபெற்றிருக்கவில்லை. ஆனால் டவுன் பஸ் ரவுண்டில் 2 போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் போட்டி என்று வரும்பொழுது அதற்கான போட்டி விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். ஆகவே இறுதியில் யாராவது ஒருவர் வெற்றி அடைய வேண்டும் என்ற போட்டியின் சுற்று நிறுவனத்துக்கு அமைய போட்டியாளர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அந்த புள்ளிகளின் அடிப்படையில் வெளியேற்றப்படுவது வழமையாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் 2 போட்டியாளர்கள் வெளியாக்கப்பட்டிருந்தாலும் மற்ற போட்டியாளர்கள் திறம்பட தங்கள் திறமைகளை எதிர்வருகின்ற வாரங்களில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதுவே நடுவர்களின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.